2020 ஆண்டு நமக்கு பயமும் கண்ணீரும் நிறைந்த ஆண்டாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நிச்சயமற்ற தன்மையை நாம் கொண்டிருந்தோம். நாம் பயத்தில் உறைந்திருந்தோம். ஆனால் இறைவன் அனைத்தின் மத்தியிலும் நம்மை தம் மெய்ப்பேராக இருந்து காத்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பலவித காரியங்களை கண்ணீரோடு கடந்து வந்திருக்கலாம், அல்லது இழப்புக்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் இன்று ஒரு புதிய ஆண்டிலேயே அடியெடுத்து நிற்கின்றோம். காலங்கள் எல்லாம் இறைவனுடைய கரத்தில் உள்ளது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமற்ற நமது வாழ்நாட்களை அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். புலர்ந்திருக்கும் இப்புதிய ஆண்டிலே நம்பிக்கையோடும் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் நோயற்ற வாழ்வோடும் பாதுகாப்பான சூழலோடும் நிம்மதியாக வாழும் வரத்தை இறைவனிடம் கேட்டு மன்றாடுவோமாக. இறை சமூகம் அருள் நிறை சமூகம், அது அன்பிலே வாழ்கின்ற பொது சமூகம். இறை சமூகம் அது அறை சமூகம், அது அன்பிலே வாழ்கின்ற பொது சமூகம்.
உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள் நாம் தானே. ஆண்டவரில் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் வாருங்களே. ஆண்டவரில் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் வாருங்களே. அழைக்கிது அலைய மணியோசை, அழைக்கிது அலைய மணியோசை. ஆண்டவர் இல்லத்தில் கூடிடவே, ஆண்டவர் இல்லத்தில் கூடிடவே. அன்பின் வழியிலே அருளின் நிலையிலே அனைவரும் வானகம் சென்றிடுவோம். அன்பின் வழியிலே அருளின் நிலையிலே அனைவரும் வானகம் சென்றிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் இன்னும் ஒரு ஆண்டை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்வதற்காக, அவரை இன்னும் அன்பு செய்வதற்காக, அவரோடு இணைவதற்காக, அவரில் நம்பிக்கை வைப்பதற்காக நமக்கு இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறார். கடந்த ஒரு வருடத்தை அவர் நமக்கு கொடுத்திருந்தார். அதை கடந்து நாம் வந்திருக்கிறோம். எனவே சற்று நேரம் 2020 ஜனவரி 1 2020 டிசம்பர் 31 வரை, அதாவது நேற்றைய நாள் வரையிலும் இறைவன் செய்த ஒவ்வொரு செயல்களையும் நாம் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். நான் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே சிறிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம், பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம். எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடுவோம். சற்று நேரம் இறைவன் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே, கடந்த ஆண்டை கொடுத்தது கிருபைக்கு நன்றி, இந்த புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறீர் அதற்கு நன்றி. இன்பங்கள், துன்பங்கள், போராட்டம், நோய் நொடிகள், வறுமை, வேலையில்லா பிரச்சனை அனைத்தின் மூலமாகவும் எங்களை காப்பாற்றியிருக்கிறீர், வழிநடத்தியிருக்கிறீர். நன்றி என்று கூறுவோம். குடும்ப சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி கூறுவோம். நல்ல கணவன் மனைவி உறவை கொடுத்திருக்கிறார், நன்றி கூறுவோம். பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேர்ச்சியை கொடுத்திருக்கிறார், நன்றி கூறுவோம். வேலையில்லாமல் இருந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நன்றி கூறுவோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கிறார், நன்றி கூறுவோம். திருமணம் ஆகாமல் இருந்த திருமணம் கூடி வந்திருக்கிறது, நன்றி கூறுவோம். கொரோனாவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை கடந்து நம்மை அண்ட விடாமல் காப்பாற்றி தெய்வத்துக்கு நன்றி கூறுவோம். எத்தனையோ மக்கள் இறந்திருந்தாலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதற்காக நன்றி கூறுவோம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெற்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு வருடத்தின் தொடக்கத்திலும் இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறார். எனவே அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூறி, நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நம்முடைய நன்றிகளை ஏறெடுத்து நாம் திருப்பலிக்குள் நுழைவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று
நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீ நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சேர்ந்து பாடுவோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி கூறிய நாம் இந்த திருப்பலியில் தகுந்த விதமாக பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து பார்ப்போம். கடந்த ஒரு வருடமாக நாம் இறைவனுக்கு விரோதமாக வாழ்ந்திருக்கலாம், இறை திருவிழத்திற்கு விரோதமாக வாழ்ந்திருக்கலாம், அல்லது நம்முடைய மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து நேரிய வழியை விட்டு விலகி போயிருந்திருக்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிராக வாழ்ந்திருக்கலாம், அல்லது பல சூழ்நிலைகளில் தவறுகள் செய்ய தவறுகளில் விழுந்திருக்கலாம். அனைத்தையும் நினைத்து பார்த்து
இந்த புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதம் மிகுந்த ஆண்டாக அமைய நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து நாம் தூயவர்களாக மாற முயற்சி செய்ய வேண்டும். எனவே இந்த வேளையில் நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து மன வருத்தமடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியம் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையிலிருந்து நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகில் பாவம் போக்குபவரே, நீ எம் மீது இரங்குமே. உலகில் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவர் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா புனித மரியாளின் வளமையான கண்ணிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரவேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 22 தொடக்கம் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை: ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரவேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்களுடைய பதிலுரையாக கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக என்பதாகும். அதில் உள்ளது தவறு, அதை பார்க்க வேண்டாம். நீங்கள் பாட வேண்டிய பதிலுரையாக கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. 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 உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக.
வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது, நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 4 தொடக்கம் 7 வரை. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகின்றது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமைப்பேறு உடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது முப்பெரும் விழாவினை கொண்டாடுகிறது. 3 விழாக்களை கொண்டாடுகின்றது. அது என்னென்ன அந்த 3 விழாக்கள்? ஒன்று என்று புத்தாண்டு, இரண்டாவது அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவினை கொண்டாடுகிறது, மூன்றாவது திருச்சபையின் மூலமாக அகில உலக அமைதியின் நாளாக இது கொண்டாடப்படுகிறது. இன்டர்நேஷ்னல் பீஸ் டே என்று இன்னொரு நாள் உண்டு. ஆனால் திருச்சபை பல வருடங்களுக்கு முன்னதாக இந்த நாளை உலக அமைதி நாளாக ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இந்த 3 விழாக்களை நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவோம். கடந்த ஆண்டு அது நினைச்சாலே பல பேருடைய வயிற்றில் புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு வகை சந்தோஷப்படுவோம், ஆஹா 2020 தொலைஞ்சு போச்சு, இந்த 2021 நல்லா இருக்கணும், எங்களுக்கு ஒரு வளமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அமைதியோடு வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க இந்த கடந்த 2020 ரொம்ப மோசமான ஒரு ஆண்டு, இந்த உலகத்தையே உலுக்கி போட்ட ஒரு ஆண்டு, இந்த பூலோகத்தையே புரட்டி போட்ட ஒரு ஆண்டு, இது எப்படா போய் தொலையுமோ என்று பல பேர் காத்து கொண்டு இருந்திருக்கலாம். நாம் போன வருஷம் இதே நாளில் பூசையில் கலந்துக்கிட்டு பல கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு இருந்திருப்போம், பல முடிவுகளை எடுத்திருப்போம். இந்த வருஷம் நான் இப்படியெல்லாம் இருப்பேன், இதெல்லாம் விட்டுருவேன், சில ரெசல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, சில உறுதிமொழி எடுக்கிறது, பல கற்பனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்போம். அந்த கற்பனையெல்லாம் தவிடுபொடியாக இருந்திருக்கும். நம்மளால் ஒன்று கூட அதை அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு, சாதிக்க முடியாத அளவுக்கு நாம் முடக்கப்பட்டு போயிருந்திருக்கிறோம். ஆக இந்த மாதிரி ஒரு ஆண்டை கொடுத்துறாத கடவுளே என்று பல பேர் ஜெபித்து கொண்டிருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. கடந்த ஆண்டு பணக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, ஏழைகள் கஷ்டப்பட்டாங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஏழைகளும் பணக்காரர்களும் ஒன்றாகத்தான் இந்த கொரோனாவின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு முடக்கி வைக்கப்பட்டார்கள் இல்லைங்களா? எல்லோருமே பயந்து போய்த்தான் கிடந்தோம். தனித்திரு விழித்திரு ஜெபித்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு மனிதனுக்கு தனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், ஜெபித்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்போது நாம் கடவுளோடு இணைந்து வர முடியும் என்று. ஆனால் கடந்த வருடமானது பல பேரை தனித்திருக்க வைத்தது, பல பேரை விழிப்பாய் இருக்க வைத்தது இல்லைங்களா? ஜெபித்திருக்க வைத்தது. ஆண்டவரே எங்களை காப்பாத்து, இந்த நோய் தாக்க விடாமல் எங்களை காப்பாத்து என்று ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கியது. ஆக இந்த தனித்திரு விழித்திரு ஜெபித்திரு என்ற ஒரு சொல்லாடலானது நம்முடைய வாழ்க்கையில் கடந்த ஆண்டு பெரும்பாலும் நமக்கு தெரிந்து மார்ச்சிலிருந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், இன்றும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் லட்சக்கணக்கான மக்களை பலி வாங்கிய ஒரு ஆண்டு,
நாம் காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம், சந்தோஷப்படணும். அதுக்காகத்தான் அந்த ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் நம்ம நன்றி ஆராதனை மாதிரி பண்ணணுது. நமக்கு நேரம் கிடையாது இல்லையா, அதனால் இன்றைக்காவது அதை பயன்படுத்துவோம். நேற்று நம்ம நைட்டு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அட்லீஸ்ட்டு குறைந்த அளவாவது கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவரை துதித்தோம். ஆக பல லட்சக்கணக்கான மக்களை அது கொன்று கொண்டிருந்தாலும் இப்பவும் சொல்கிறாங்க, இப்போ 2021 ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் இது விரைவாக முடியுமான்னு தெரியலை. 2வது வேவ் வருது, அது முதல் வந்த அலையை விட பயங்கரமான அலையாக இருக்கும், அதுக்கு நம்ம மருந்து கண்டுபிடிக்க முடியலை, கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியாது என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, இறைவன் நம்மளை காப்பார் என்ற நம்பிக்கையில் தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அடியும் கூட எடுத்து வைக்கிறோம். ஆக இறைவன் ஒவ்வொரு வருடத்திலும் நமக்கு 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா, இந்த 2020வது ஆண்டு பல பேருடைய வாழ்க்கையில் வெறுக்கத்தக்க ஒரு ஆண்டாக மாறிவிட்டது இல்லைங்களா? பல பேருக்கு 2020 நீங்கள் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டீங்க, நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டீங்க. எப்படா கொரோனா வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, 2020 அப்படின்றவாங்க. 2020 ஏதோ கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இன்றைக்கி போய்கிட்டு இருக்காது இல்லைங்களா? ஆனால் இந்த 2020 பல நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறது, அதை நம்ம மறந்துடுறோம். நமக்கு அந்த கெட்டது மட்டும்தான் மனசுக்கு வருதே ஒழிய நல்லது பல நல்லது வந்திருக்கு. என்ன தெரியுமா? மனுஷன் எந்திர மாதிரி ஓடிக்கிட்டு தெரிஞ்சான். வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையாட உட்காந்து பேசுறதுக்கு நேரம் கிடையாது, உட்காந்து சாப்பிட நேரம் கிடையாது. ஆனால் இப்போ கடந்த ஒரு வருஷமாக வீட்டுக்குள்ளே தான் கிடந்தான். பொண்டாட்டியோட பேசிக்கிட்டு, பிள்ளைகளோட பேசிக்கிட்டு, பொண்டாட்டிக்கு உதவி பண்ணிக்கிட்டு, இல்லைன்னா கொமட்டில் குத்து வாங்கிக்கிட்டு இல்லையா, வேலை செஞ்சால் சாப்பாடு இல்லை, அவனே பட்னியாக கடை, நீ வெளியேயும் போக முடியாது, ஹோட்டல்லாம் கிடையாது, லாக்டவுனு இல்லையா? குடும்பத்தை ஒன்று சேர்த்தது அது இல்லைங்களா? பாசத்தை அதிகப்படுத்தியது அந்த ஆண்டு. சிக்கனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொடுத்த ஒரு ஆண்டு. அடுத்தவன் துன்பத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொடுத்த ஒரு ஆண்டு இல்லையா? உறவுகள் நண்பர்கள் என்று நண்பர்களை தேடி ஓடி அலைந்த கால்கள் கட்டப்பட்டு குடும்பம் போதும் பிள்ளைகள் போதும் மனைவி போதும் என்று சுருக்கி வைத்து வாழ வைக்க அழைக்கப்பட்ட ஒரு ஆண்டு. திருமணம் என்றால் கோடி கோடியாக செலவழிக்க வேண்டும், லட்சக்கணக்காக செலவழிக்க வேண்டும், ஊர் பூரா கூப்பிடணும் என்று இருந்த நிலை மாறி 50 பேர் தான் கூப்பிடலாம், 50 பேருக்கு சாப்பாடை போட்டு தாலியை கட்டி கூட்டிக்கிட்டு போ என்று சொல்லி சிக்கனத்தை கொடுத்த ஒரு ஆண்டு இல்லைங்களா? பல பேர் மருத்துவமனைக்கு போய்கிட்டே இருந்தாங்க. இப்போ மருத்துவமனை போகிறதுக்கே பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. போனால் பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணுமோ, மூக்குலையும் வாயிலையும் விட்டு குத்தி உள்ளே விட்டுருவாங்களோ, போகாமல் இருந்தோம், சாகாமத்தான் இருந்தோம். இருதய நோய் குறைவாக இருந்தது, சர்க்கரைக்கு போனவங்க குறைவாக இருந்தது, பிபிக்கு போனவங்க குறைவாக இருந்தது, ஒரு சில பேர் மட்டுமே இறந்திருக்கிறார்கள். ஆக மருத்துவ செலவையும் குறைத்திருக்கிற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு தான். ஆக இப்படியாக சோதனை, வேதனை, போராட்டம் இவைகளுக்கு மத்தியிலும் இந்த 2020 என்பது மக்களுக்கு சில சாதகங்களையும் செய்து கொடுத்திருக்கிறது. என்ன கொஞ்சம் வறுமை, கொஞ்சம் சாப்பாடு இல்லாமல் ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டாங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனாலும் அந்த மக்கள் வீட்டோடு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறதே. எனவே அதற்காக நன்றி கூறுவோம், அதான் முக்கியம். இப்போ கடவுள் கொடுக்கின்ற 3 ஆசீர்வாதம், இந்த 3 ஆசீர்வாதமும் முதல் நாளில் ஒவ்வொரு வருடமும் எண்ணாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? இறைவன் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. நம்மளை காக்கணும் இல்லையா? அப்போ கடவுள் முதல் ஆசீர்வாதமே கடவுள் உன்னை காப்பாராக. 2வது, தன் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. உன்னை காக்கிறது மட்டும் கிடையாது, உன் மீது தேவையான அருளை அவர் பொழிவாராக. 3வது ஆசீர்வாதம், ஒவ்வொரு மனித இதயமும் ஏங்குகின்ற ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? எதுக்காக ஏங்குகிறோம்? ஆண்டவரே அமைதியான ஒரு சூழ்நிலையை கொடு, நான் அமைதியாக வாழணும் என்று நினைக்கின்றோமே, அந்த அமைதியை அவர் கொடுக்கிறார் பாருங்க. தன் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆக அந்த 3 ஆசீர்வாதத்தை கடவுள் ஒவ்வொரு வருடமும் தொடக்க நாளிலே கொடுக்கின்றார். இறைவா என்னை காப்பாற்று, இறைவா எனக்கு உன் அருள் ஆசீரைத்தா, 3வதாக இறைவா உம்முடைய அமைதியை எங்களுக்கு தந்தருளும். நான் சொன்னது போல நீங்களும் சரி நாங்களும் கூட இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருமே ஏங்குகின்ற ஒரே ஒரு ஆசீர்வாதம் அமைதியான ஒரு சூழ்நிலை. இந்த அமைதியான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு நம்மோடு இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நாம் அமைதியாக இருக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் அமைதி இருக்குதா? நாம் பணி செய்யும் இடத்தில் அமைதி இருக்குதா? நமது நாட்டில் அமைதி இருக்குதா? நாம் வாழ்கிற உலகத்தில் அமைதி இருக்குதா? இல்லையே. பதில் இல்லை என்பதுதான் வேதனைப்படக்கூடிய ஒன்று.
நாம் அமைதி இல்லாமல் ஏன் வாழுகிறோம் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், திருத்தந்தை கூறுகிறார் பிரான்சிஸ், அக்கறை என்ற ஒரு கலாச்சாரம், அதாவது அடுத்தவர் மீது அக்கறை என்ற கலாச்சாரம் நம்மிடம் இல்லாமல், நான் எனது, என் குடும்பம், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளை என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வாழ்வதால், அந்த அக்கறை இல்லாமல் போவதால் நான் அமைதி இழக்கிறேன். என்ன ஒரு அற்புதமான ஒரு சொல் பார்த்தீங்களா? திருத்தந்தை இந்த வருடத்திற்கான அமைதி செய்தியாக கொடுப்பது அதுதான். There can be no peace without a culture of care அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அதாவது அடுத்தவர் மீது அக்கறை என்ற கலாச்சாரம் நம்மிடம் இல்லை என்று சொன்னால் நம் மத்தியில் அமைதி என்பது இருக்காது. இப்போ உங்களையே கேட்டு பாருங்க, உங்கள்கிட்ட இந்த அக்கறை இருக்க அடுத்தவங்க மேலே? குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் மீதும் கிடையாது, நம்மை சுற்றி வாழுகிற மக்கள் மீதும் அந்த அக்கறை இருக்கிறதா என்பதை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். ஆக ஒருவர் பிறரோடும், ஒரு நாடு பிற நாடோடும், ஒரு மொழி பிற மொழியோடும், ஒரு இனம் பிற இனத்தோடும், ஒரு மதம் பிற மதத்தோடும் தன்னுடைய தனித்தன்மையை ஒருபோதும் இழக்கக்கூடாது. நம்மளுடைய ஐடென்டிட்டி இழக்கக்கூடாது, நம்முடைய அடையாளத்தை இழக்கக்கூடாது. இந்த மதம்னா இந்த மதம், இந்த மொழினா இந்த மொழி, இந்த இனம்னா இந்த இனம். நம்ம இனத்தையோ மொழியோ ஏன் மாற்றிக்கிறோம்? நம்ம தேவையில்லாமல். ஆனால் தன்னுடைய இனத்தையும் மொழியையும் நிறத்தையும் நாட்டையும் நாம் விட்டு கொடுக்காமல் அங்கே வாழுகின்ற பிற எல்லாரையுமே அக்கறை என்ற அந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்தால் மாத்திரமே ஒரு புதிய சமுதாயத்தில் அமைதியான சூழ்நிலையை உருவாக்க முடியும். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இந்த அமைதி என்பது மேலிருந்து வருவது கிடையாது, உள்ளிருந்து வருவது. நம்ம நினைக்கிறோம் அமைதியைத்தானா மேலேருந்தெல்லாம் ராக்கெட்டில் பிளேனில் பிடிச்சி வராது, உள்ளுக்குள் இருந்து அது வர வேண்டும். ஆக அமைதி என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்படக்கூடிய ஒன்று. அதுதான் உண்மையான அக்கறையாக வெளிப்படும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆக இந்த அகில உலக அமைதியின் நாளானது இன்று 54வது ஆண்டு அப்படின்னு நினைக்கிறேன். 63வது ஆண்டு. 1963ஆம் ஆண்டு திருத்தந்தை 23ஆம் யோவான் என்பவர் எழுதிய இந்த உலகத்தில் அமைதி, பாச்சிமின் டெரிஸ் என்று லத்தீனிலே சொல்லுவார்கள், தமிழாக்கம் உலகத்தில் அமைதி என்ற ஒரு மடல் மூலமாக இந்த உலகத்தில் அமைதி பேணப்பட வேண்டும் என்று எழுதியிருந்தார். இந்த மடலை மையமாக வைத்துத்தான் திருத்தந்தை 6ஆம் பவுல் என்பவர் 1967ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியை உலக அமைதி நாளாக கொண்டாட திருச்சபைக்கு பணித்தார். அன்றிலிருந்து இன்று வரையிலும் கடந்த 54 ஆண்டுகளாக அகில உலக அமைதி நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற ஒரு விழாவையும் அது கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஒரு சினிமா பாட்டு தான், தத்துவ பாட்டு. நான் பாடுறேன், கொஞ்சம் கூட தான் இருக்கும். சீக்கிரம் பாடி முடிச்சிடலாம், அதுக்கு மியூசிக்கெல்லாம் வராது, நான் சீக்கிரம் பாடி முடிச்சிடுவேன். என்னடா ஃபாதர் சின்ன பாட்டு பாடுறேன்னு நினைக்காதீங்க, நம்முடைய சிந்தனைக்கு உதவிகரமாக உள்ள ஒரு பாடல் அது. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள், தாயில்லாமல் நான் இல்லை. தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள், தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள், தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும், தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும், தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள், தாயில்லாமல் நான் இல்லை. ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான், ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான்,
அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் என்றும் நம் தாயே, அந்த தாயில்லாமல் நான் இல்லை. தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. அற்புதமான பாடல். அந்த ஒவ்வொரு வார்த்தையை பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை பார்த்தபோது நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது, இது ஆண்டவர் இயேசுக்காக எழுதப்பட்டதோ? அவர் பிறந்து 2000 வருஷம் ஆச்சு. அந்த எழுதிய ஆசிரியருக்கு அந்த சிந்தனை அப்போது வந்ததா அப்படின்னு தெரியல. அந்த வார்த்தைகள் அப்படித்தான் போகுது. ஒரு தாய் என்பவள் யார்? சரிங்களா? ஒரு 6 மாத குழந்தை. அந்த குழந்தைய ஒரு தாய் வளர்த்துக்கிட்டு இருக்கிறா. கணவன் வேலைக்கு போயிட்டான், சோறாக்கிக்கிட்டு இருக்கிறா. குழம்பு வைக்க காய்கறி கிடையாது. சரி, பக்கத்தில் தான் காய்கறி கடை, போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு பிள்ளை தூங்குற பிள்ளைய தொட்டியில் போட்டுட்டு கதவை திறந்து வச்சுட்டு யாரை பார்த்துக்குருவாங்க இல்லையா பிள்ளைய அப்படின்ட்டு போயிட்டா கடைக்கு. ஒரு 1/4 மணி நேரம் போயிட்டு வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு கூட்டம். என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பதபதச்சு ஓடி வர்றா. யாரும் உள்ளே போகலை, வெளியே நிற்கிறாங்க. பார்த்தா அந்த தொட்டிலுக்கு கீழே ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து கொத்துறதுக்கு ரெடியாக இருக்குது அந்த பிள்ளைய. வேடிக்கை பார்த்த ஒருத்தர் கூட உள்ளே போய் அந்த பாம்பை விரட்டுவோம் அல்லது அடிப்போம் நினைக்கவே கிடையாது. இந்த தாய் வந்தவள் பார்க்குறா, உடனே மக்களை கிழிச்சிட்டு உள்ளே போகிறா, பாம்பை பிடிக்கிறா. பாம்பை பிடிச்சி வெளியே தூக்கி வீசி அடிச்சிட்றா. ஓடி போய் தொட்டியில் உள்ள பிள்ளையை தூக்கி மார்போடு அணைச்சிக்கிட்டு அந்த பிள்ளையை முத்தம் கொடுத்து சந்தோஷப்படுறா. இப்போ ஒருத்தர் பார்த்து கேட்டார், ஏமா அது விஷமுள்ள பாம்பு, அது அப்படியே கொத்துறதுக்கு படம் எடுத்துக்கிட்டு நிற்குது, நீ பாட்டுக்கு போய் தூக்கி வெளியே போட்டியே, அது கொத்துனா என்ன ஆகும், செத்து போயிருப்பில்ல நீ அப்படின்னு சொன்னபோது சொன்னா, என் பிள்ளையை விடவா என் உயிர் பெருசு? என் பிள்ளையை கொத்தியிருந்தா எனக்கு என் பிள்ளை தான் பெருசு, என் உயிர் போனால் போயிட்டு போகுது என்று சொல்லி தன் உயிரை பொருள்படுத்தாமல் தன் பிள்ளைக்காக எந்த ஒரு அசாத்தியமான செயலையும் செய்யக்கூடியவள் தான் ஒரு தாய். அப்படிப்பட்டதான் நம்முடைய தாய். எனவே தான் தாய் திருச்சபையானது அவளை வருடத்தின் முதல் நாளிலே அவளை நினைச்சுப்பார். இது பல பேருக்கு எரிச்சலாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு முறையும் பேசுறது தானே பிரசங்கத்தில். இது அவங்கள குத்தி காட்டுவதற்காக கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு தாய் இருந்ததனால்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். தாய் இல்லாமல் நான் இல்லை. அன்று அன்னை மரியாள் மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட போது நான் மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் மீட்பர் வந்திருக்க மாட்டார். ஒரு தாய் இல்லாமல் அவர் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்திருக்க முடியாது. தானே எவரும் பிறப்பதில்லை. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு தாய் தேவை, ஒரு பெண் தேவை. கணவன் மனைவி இருவரும் தேவை என்று சொன்னாலும் தன்னுடைய கர்ப்பத்தில் குழந்தையை தாங்கி, உதரத்தில் குழந்தையை தாங்கி தன் இரத்தத்தை எல்லாம் பாலாக்கி சத்தாய் கொடுத்து அந்த பிள்ளையை வெளிக்கொணர்ந்து ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி என்பது மறுபிறவி என்று கூறுவார்கள். எத்தனையோ டன் இடிப்பது போன்று இருக்குமா அந்த பிரசவ வழியிலே. அப்பேற்பட்ட வலியெல்லாம் தாங்கி கொண்டுதான் அவள் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அதனால தான் அவர் சொல்றார், ஒரு தாய் இல்லாமல் நான் இல்லை, நானாக பிறக்கவே கிடையாது, எனக்கும் ஒரு தாய் இருக்கிறாள். இயேசு சொல்லி இருப்பார், ஏதோ உன் தாய் என்று சொன்னாரே கடைசி காலத்திலே கல்வாரி மலையிலே. ஏதோ உன் தாய், ஏனென்றால் நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், இவள் இங்கே இருந்து உங்களை பார்த்து கொண்டிருப்பாள், உங்களுக்காக பரிந்து பேசுவாள் என்று சொல்லி அந்த சமுதாயத்திற்கே ஒரு தாயாக அவளை விட்டு சென்றிருக்கிறார். ஆக ஒரு தாய் பாசம் என்பது, தாய் பாசத்திற்கு முன்னால் எதுவும் நிற்க முடியாது என்பதை இந்த தாயினுடைய செயல் நமக்கு தெளிவாக விளக்குவதை பார்க்கலாம். ஆக இறைவனின் தாயான மரியாளுக்கும் இது பொருந்தும். எனவே தான் சொன்னது போல வருடத்தின் முதல் நாளில் இந்த நாளை அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற ஒரு தலைப்போடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தாய் என்பவள் யார் என்று ஒரு சில உதாரணம் கிடையாது, ஒரு இலக்கணத்தை பார்க்கலாம். நமக்கு தெரிந்த இலக்கணங்கள் தான், பரவாயில்லை. தாய் என்பவள் அன்பின் மறு உருவம், தாய் என்பவள் பொறுமையின் சிகரம், தாய் என்பவள் தியாகத்தின் அடையாளம், தாய் என்பவள் கடின உழைப்பாளி. இன்னைக்கு பல குடும்பங்களில் தகப்பன் விட்டு போய்விட்டாலும், உழைக்காமல் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அந்த தாய் பார்த்து கொண்டிருக்க மாட்டாள். 10 வீட்டிலையாவது 2 வீட்டிலையாவது பாத்திரத்தை கழுவி சமையலாக்கி காசை கொண்டு தன் பிள்ளைக்கு இல்லை என்றால் கூட, தனக்கு இல்லை என்றால் கூட பிள்ளைக்கு கொடுத்து வளர்க்கின்ற ஒரு தியாகத்தின் சிகரமாக இருப்பவள், கடினமாக உழைக்கின்றவள்.
தாய் என்பவள் மன்னிப்பதில் வள்ளல். பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது மன்னித்து ஏற்றுக்கொள்வது தகப்பனை விட தாய்தான். ஆக தாய் என்பவள் ஒரு தைரியசாலி, எதையும் பிள்ளைக்காக செய்யக்கூடியவள். ஒரு தாய் என்பவள் பிள்ளையை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கூட கொடுக்க முன்வரக்கூடியவள். தாய் என்பவள் தான் பிள்ளைகளுடைய முதல் ஆசிரியை. அம்மா என்று முதல் எழுத்தை கற்றுக் கொடுப்பதே அவள்தான். அம்மா சொல்லு, அப்பா சொல்லு என்று உறவுகளை எல்லாம் சுட்டி காட்டுகின்றவள் தாய் தான் முதலாக. ஆக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உற்சாகத்தை ஊட்டுகின்றவள் தாய். பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதை கற்றுக் கொடுக்கின்றவள் தாய். இப்படியாக பல நிலைகளில் ஒரு தாய் என்பவள் உயர்ந்து நிற்கிறாள். எனவேதான் இந்த தாய் இல்லாமல் இயேசு இல்லை. இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாய் பிறப்பதற்கு மரியாள் என்ற பெண் தேவைப்பட்டாள். அந்த பெண் தாய்மை அடைந்தாள். அவள் தாய்மை அடைந்ததால் இந்த உலகத்திற்கு மீட்பு கிடைத்தது. எனவேதான் அவள் கடவுள் அல்ல, எங்களுடைய தாய். இயேசுவுக்கு தாய், எங்களுடைய தாய் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் நாம் அன்னை மரியாளை ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்து இந்த முதல் நாளில் அவளை கொண்டாடுகிறோம். கொண்டாடுவது நோக்கம் என்ன? இந்த தாய் எங்களுக்கும் தாயாக இருக்கிறாள், எங்களை வழிநடத்துவாள், எங்களை பாதுகாப்பாள், எங்களுக்காக பரிந்து பேசுவாள், எங்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னிப்பதற்காக தன் மகனிடம் பரிந்து பேசி மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பாள் என்ற ஒரு நிலையில் தான் நாம் இவளை கொண்டாடுகிறோம். அப்படியானால் இந்த தாய்க்குரிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள். இந்த தாய்க்குரிய பண்புகள் நம்மிடம் இருக்கிறதா? நம்மிடம் தாய்மை உணர்வு இருக்கிறதா? இதுக்குத்தான் அந்த அக்கறை என்பது. தாய் பிள்ளையின் மீது கொண்ட அக்கறை நமக்கு அமைதியை கொடுக்கின்றது. இப்போ நான் பிறர் மீது கொண்டிருக்கின்ற அக்கறை பிறருக்கு அமைதியை கொடுக்கும். நானும் அமைதியாக இருந்து பிறரும் அமைதியாக இருக்கின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு சூழலை உருவாக்க முடியும். எனவே பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த அற்புதமான நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் புத்தாண்டு வாழ்த்துக்களை மட்டுமல்லாமல் அன்னை மரியாள் நம்முடைய தாய்தான், மறந்துவிட வேண்டாம் என்ற ஒரு நல்ல செய்தியோடு மீண்டுமாய் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. தன் திருமுக ஒளியை உங்கள் மீது திருப்பி உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வாராக. அருள் ஆசிரை பொழிவாராக. தேவையான அமைதியை கொடுப்பாராக என்று வாழ்த்துகிறேன். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையரவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காணப்படலாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் கடவுளாக, ஒளியின் ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் இருந்தவர், உண்டாக்கப்பட்டவர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாக யாவும் படைக்கப்பட்டன. மாநிலம் நமக்காகவும் நம்மைக்காகவும் தூய ஆவியால் கண்ணிமையாளர்களுக்கு மனிதரானார். மேலும் நமக்காக போன்ற அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் எழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் பெற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இழந்தோரையும் தீர்ப்பிட மாற்றிடம் வரவிருக்கின்றார். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவர் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆறாவது மாற்றி பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசி வருவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வை எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இறைவன் இந்த புதிய ஆண்டில் நம்முடைய கனவுகள் நனவாக, நாம் நினைக்கின்ற காரியங்கள் நிறைவேற அவர் ஆசீர்வாதம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தோடு நாமும் அவரோடு இணைந்து உழைக்கின்ற பொழுது, பாடுபடுகின்ற பொழுது நாம் நினைத்ததை நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு உணர்வோடு நாம் அந்த இலக்கை நோக்கி பயணிக்க தேவையான வரத்தையும் வருகின்ற தடைகளை கடந்து போகக்கூடிய ஆற்றலையும் இறைவன் தர இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம்.
உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றான ஆண்டவரே, புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் எம் திரு அவையை நிறைவாக ஆசீர்வதித்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் யாவரையும் என்றும் புத்துணர்ச்சியும் புத்தாற்றலும் நிறைந்தவர்களாக மந்தைகளை நிறைவாழ்வின் பாதையில் வழிநடத்தும் ஞானத்தை வழங்கி ஆசீர்வதிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புத்துயிர் அளிக்கும் ஆண்டவரே, கடந்த ஆண்டின் கசப்புகள், ஏமாற்றங்கள், துன்பங்களால் பாதிக்கப்பட்டு நொந்த உள்ளங்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்தவர்களாக இவ்வாண்டில் தம் வாழ்க்கை பயணத்தை தொடர திருமுக ஒளியை அவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று வாக்குமாறாத இறைவனே, உலகத்தையே முடக்கி கொண்டிருக்கும் இக்கொரோனா தொற்று காலத்திலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை முழுமனதுடன் நம்புகின்றோம். விரைவில் உலகம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பவும் விட்ட தவறுகளை திருத்தி அனைவரும் இறை வழியில் நடக்கவும் வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே இறைவா, இப்புத்தாண்டு எம் நாட்டு மக்களுக்கு சுபிட்சம் நிறைந்த ஆண்டாக தொடரவும் எம் நாட்டு தலைவர்கள் பொது நலனை முன்னிறுத்தி செயல்படவும் அருள் புரிந்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகளின் பிள்ளைகள், உறவுகள், நண்பர்கள், உடன் பணியாற்றுகின்றவர்கள், யாரும் நினைக்க ஆளில்லா நபர்கள், நாம் பணியாற்றும் இடத்தினுடைய முதலாளிகள், நாட்டை ஆளுகின்றவர்கள், குறிப்பாக அந்த காலகட்டத்திலே நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இந்த முதல் நாளில் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். இறைவன் அவர்களுக்கும் தம்முடைய ஆசிரியர் நிறைவாய் பொழிந்து தன் திருமுகத்தை அவர்கள் மீதும் திருப்பி அவர்களையும் வாழ வைத்து அமைதியான சூழ்நிலையை தர நாம் மன்றாடுவோம். நமது குடும்பத்தில் மரித்தவர்களையும் நினைத்து பார்ப்போம். நம்மை பெற்று வளர்த்தவர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். நமது குடும்பத்தில் மரித்த அனைவரையும் இந்த நாளில் நினைத்து விண்ணக வீட்டில் அவர்களுக்கு இடம் தர நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். காணிக்கை தர வந்தே, நான் காணிக்கை தர வந்தே, காணிக்கை தர வந்தே, நான் காணிக்கை தர வந்தே. இளையர்கள் காணிக்கை தந்தது போல என்னையே தர வந்தே. இளையர்கள் காணிக்கை தந்தது போல என்னையே தர வந்தே.
ஏற்றருளும் இறைவா, ஏற்றருளும் என்னை ஏற்றருளும் இறைவா, ஏற்றருளும் என்னை ஏற்றருளும் இறைவா, ஏற்றருளும் என்னை ஏற்றருளும் இறைவா. பிரியமான சகோதரனே சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நம் ஆண்டவர் தம் திருப்பெயருக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை நன்மைக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றே. உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனிதம் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சித், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென்.
திருத்துதரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவே தருளும். எங்களை விடுவே தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுக்கு தேவையான அந்த அமைதி, சந்தோஷம், சமாதானம், நோயற்ற வாழ்வு, உமது அருள் பொழிவு அனைத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இன்றைய நாளில் இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தில் முக்கியமான ஆசீர்வாதம் அதுவும் ஒன்று. பிறர் மீது அக்கறை உள்ளவர்களாய் நம்முடைய அமைதியை பிறர் மட்டில் தெரிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின்
மரியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் மீது அக்கறை உள்ளவராக, பாதுகாக்கின்றவராக, அருளை பொழிகின்றவராக, அமைதி கொடுக்கின்றவராக, எல்லாவற்றுக்கும் மேலாக தன் தாயையே நமக்கு தாயாக விட்டு சென்ற கடவுளாக இருக்கிறார். இவர் எவ்வாறு தாய்க்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாரோ அதே போல நாமும் தாய்க்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வானக தந்தைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். வருடத்தின் முதல் நாளைய இன்றைய நாளில் அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தடையாக இருக்கின்ற அனைத்தையும் உடைத்து துணிவோடு வாழ தேவையான சக்தியை கொடுப்பதற்காக தன் உடலை உடைத்து நமக்கு விருந்து படைக்கிறார். இந்த விருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் ஒன்றாய் கலந்து உட்கொள் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆன்மீக திருவிருந்தை பிரசவம். என் இனிய இயேசுவே, தூய நற்கருணையில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கின்றீர் என்பதை நான் நம்புகின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் விட உம்மை நான் அன்பு செய்கின்றேன். மேலும் உன்னை என் ஆன்மாவில் வரவேற்க ஆவல் கொண்டிருக்கின்றேன். ஆனால் உம்மை இப்போது நற்கருணை வடிவத்தில் பெற முடியாத காரணத்தினால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்தில் எழுந்து வாரும். நீர் என்னோடு இருப்பதைப் போல் நினைத்து உம்மை அரவணைத்து கொள்ளவும் உம்மோடு முழுமையாக இணைந்து வாழவும் விரும்புகின்றேன். உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமேன். தனனம் 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 தனனா தனனம் தனனம்
உறவாய் வந்தவரே கனிவுள்ளம் கொண்டு எளியோரை மீட்க மகனாக மனுவாகி மரியின் மகனாக உருவாகி உன்னை நீதி உலகில் நாளும் மலர மனதில் அமைதி மகிழ்வு என்றும் பெருக Good morning. Good morning, Father. සහෝදර සහෝදරියනි අද අපි සාමාන්‍ය ඉරිදා පූජාවල් තියෙන විදිහට පූජාවල් පැවැත්වෙනවා. හවස 6:00ට පූජාව පමණයි හවස තියෙන්නේ. පහේ පූජා පැවැත්වෙන්නේ නැහැ. ඒත් එක්කම අද මේ අලුත් අවුරුද්දේ අපි මතක් කරනවා ඊට පස්සේ ඉරිදා පූජාවල් බ්‍රහස්පතින්දා නුවානේ සහ පූජාවල් සාමාන්‍ය විදිහට දෙමළ පූජාවල් පැවැත්වෙනවා. As usual, we are going to have all the masses in this church until or unless there's a lockdown. Lockdown curfew ආවේ නැත්නම් අපි සාමාන්‍ය විදිහට පූජාවල් තියනවා. Only request is එකම ඉල්ලීම wear your face mask. ඒ mask එක දාගෙනම එන්න, දාගෙනම යන්න. social distance තියාගෙන වාඩි වෙන්න, church එකේ ඉන්න, එළියට ගිහිල්ලත් ඒ විදිහට ඉන්න. I think අපි St. Teresa's Church එකේ ඉන්න පීතුමල්ලා Redemptorist Fathersලා හැම කෙනෙක්ම වෙනුවෙන් ඒ වගේම staff එක වගේම sistersලා වෙනුවෙන් ඔයගොල්ලෝ හැමෝටම අලුත්ම සුබ අලුත් අවුරුද්දක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. Happy and a blessed new year to all of you. God bless you. God bless you, Father. எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாளை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருளடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புதிய ஆண்டில் இறைவனின் ஆசிரை பெற நாம் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசிரை உங்கள் மீது பொழிந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து எங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
நாட்டுக்காக தேவதாயாருக்கு செவிப்போம். மிகவும் நேசமும் தயாபரம் நிறைந்த தாயே, ராக்கினியும் பாதுகாவலியுமானவளே, உமது பிள்ளைகளாகிய எங்களின் அவசர தேவைகளின் போது எங்களை கருணை கண்கண்டு நோக்கி அருள வேண்டும் என்று இறந்து மன்றாடுகின்றோம். நேசத்தாயே, யுத்தாபாயங்களிலிருந்தும் அழிவுகளிலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்தும் எம்மை காப்பாற்ற தக்க தருணத்தில் நமக்கு பாதுகாவலாக வந்துள்ளீர். என்றுமே காணாத உம்முடைய அன்பை பார்த்து சகலவிதமான வன் செயல்களிலிருந்தும் பகைமையிலிருந்தும் எம்மை காப்பாற்றி அருள வேண்டும் என்று இறந்து மன்றாடுகின்றோம். எமது நாட்டில் நீதியினதும் அன்பினதும் ராஜ்யத்தை கட்டியெழுப்ப அருள் புரிந்தருளும். அன்பான தாயே, உமது தாய்க்குரிய அன்பையும் கரிசனையையும் நன்றாக அறிந்து கொண்ட நாம் எமது நாட்டில் உள்ள சகல இனத்தவர்களையும் மக்களையும் உமது அன்பான தாபரிப்பிலும் பாதுகாப்பிலும் ஒப்படைக்கின்றோம். எமது சமுதாயத்தில் சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொண்டு வர எமக்கு உதவி புரிந்துள்ளோம். நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் போல் வாழ எம்மத்தில் நிலையான சமாதானத்தை பெற்று தந்துள்ளோம். ஆமென். வருஷம் பிறந்தாச்சு, புது வாழ்வு வந்தாச்சு, புது புது கனவுகள் வளருது. கடந்து போன காலங்களில் கடவுள் செய்த செயல்களுக்கு நன்றி சொல்ல என் மனசு துடிக்குது. புது வருஷம் பிறந்தாச்சு, புது வாழ்வு வந்தாச்சு, புது புது கனவுகள் வளருது. கடந்து போன காலங்களில் கடவுள் செய்த செயல்களுக்கு நன்றி சொல்ல என் மனசு துடிக்குது. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். பொன்னான வாழ்வு தந்தார், புது புது அர்த்தம் தந்தார், பொன்னோடும் புகழோடும் விளங்க செய்தார். பொன்னான வாழ்வு தந்தார், புது புது அர்த்தம் தந்தார், பொன்னோடும் புகழோடும் விளங்க செய்தார். அன்பான வாழ்வு தந்தார், அழகான குடும்பம் தந்தார், அன்பான வாழ்வு தந்தார், அழகான குடும்பம் தந்தார். அன்பான தேவனுக்கு நன்றி ஐயா, எங்கள் அன்பான தேவனுக்கு நன்றி ஐயா. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். வாழ்வு தந்தார், நிம்மதி பெருகச் செய்தார், நித்தமும் என்னோடு நடந்து வந்தார். நிலையான வாழ்வு தந்தார், நிம்மதி பெருகச் செய்தார், நித்தமும் என்னோடு நடந்து வந்தார். நோயற்ற வாழ்வு தந்தார், துன்பத்தில் மீட்டு வந்தார், நோயற்ற வாழ்வு தந்தார், துன்பத்தில் மீட்டு வந்தார். வெற்றியின் வேந்தனுக்கு நன்றி ஐயா, எங்கள் வெற்றியின் வேந்தனுக்கு நன்றி ஐயா. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். புது வருஷம் பிறந்தாச்சு, புது வாழ்வு வந்தாச்சு, புது புது கனவுகள் மலருது. கடந்து போன காலங்களில் கடவுள்
வருஷம் பிறந்தாச்சு, புது வாழ்வு வந்தாச்சு, புது புது கனவுகள் மலருது. கடந்து போன காலங்களில் கடவுள் செய்த செயல்களுக்கு நன்றி சொல்ல என் மனசு துடிக்குது. Happy, happy New Year. Happy, happy New Year. Happy, happy New Year. Happy, happy New Year. அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருகளிடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.